ரணகலத்துல குடுக்குற குடு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் ஒரு பேட் பல இடத்துல சரித்திரம் பட்டச்சவன் செதுக்குன நொடி இல்ல சதறுது மொத்த வேர்ல்ட் எனக்கு சங்கதி தெரியும் நீ மூடு அழிக்கிற பொறுப்புல இருக்கிற காடு நித்தம் யுத்தம் நடத்திட சித்தம் துடிக்குது தப்பிக்க வழி இல்ல ஓடு. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. கப்பு குடுக்கறா அப்படியே போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த வாட்டி மட்டும் இந்த கலாட்டா வந்து நிக்சனின் கஷ்டங்கள். நிக்சன் அப்பெல்லாம் வரவே கூடாது ப்ரோ. நம்ம வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், செம்மையா ஒண்ணு பண்ணிருக்கோம், அவன் என்ஜாய் பண்றான்டா அப்படிதான் இருக்கணும். வில்லன் ஷேட்ல இருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அதை மட்டுமே மைண்ட்ல வச்சு என்ன எழுதுனான்னு சொல்லி ஒரு 8 லைன் எழுதுனேன். அதை சும்மா அவருக்கு அமிச்சேன். ப்ரோ ஒருவேளை அந்த மாதிரி அவரோட ரிவீலிங் சீன் இருக்கும்போது இருக்குமோ அப்படின்னு ஒரு நப்பாசை. அப்போ வந்து தலையோட என்ட்ரிலே என் வாய்ஸ். ஓகே ஓகே, உங்க வாய்ஸ் அது? ஆமா, பாடினது நான். ஒரு 15 லேயர்ஸ் ஆஃப் வாய்ஸ், ரொம்ப டீப்பா ரொம்ப ஹையா மிட் ரேஞ்சில்னு சொல்லி நிறைய கத்தி 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 பாடி ஒரு 15 ட்ராக். ₹1 கூட வாங்கல அதுக்கு. என்ன 8 லைன் பாடிருக்கோம், நல்ல படத்துக்கு பாடிருப்போம். காசு இல்ல, நீ சொல்லுங்க, நீங்களே யோசிச்சு அனுப்புறீங்கல்ல, அதுக்காக வந்து சரி அமௌண்ட்லாம் கொடுத்துட்டாங்களா செட்டில் ஆயிட்டாங்க கேக்குறேன். எனக்கு அப்படி அவங்க சொன்னாலும் அது நோனா. ரணகலத்துல அங்க நான் என்ன போட்டிருப்பேன்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற வார்த்தை ரணகலம் இல்ல. ஓகே ஓகே, அதான் நான் பார்த்தேன். தலை களத்துல குடுக்குற குடு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் ஒரு பேட்டன் எழுதி பாட்டு தறிக்க விட்டுட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஏகேன்னு வந்து பயமா கொண்டாட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ரீசன் வந்து முக்கியமான காரணம் உங்க ட்ரெய்லர் கட்டும் தான். இப்போ அந்த பாட்டு வந்து படத்துல இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு உருவான விதம் அதெல்லாம் நான் அப்புறம் கேட்டுக்கலாம். நம்ம எனக்குன்னே வருவீங்களாடா? நான் அது சொன்னேன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் புரியும். சரி சொல்லுங்க, உருவான விதம். இந்த சாங் வந்து ட்ரெய்லர்ல வருமானதே எனக்கு தெரியாது. ரைட், இது எப்படி உருவாச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜிவி சார் கிட்ட அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமரா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, ஏஷியர் ஸ்மித்னு சொல்லி. என்னோட நடராஜன் சாங் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம், அந்த மியூசிக் ப்ரொடியூசர் அவரு தான். ஸோ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம் எனக்கு சொல்லுவார்ல, இது மாதிரி டைட்டா போயிட்டு இருக்கு ப்ரோ வேற சாங் விஷயமா பேசும்போது. ஸோ அப்போ கேட்பேன், இந்த மாதிரி ஏதாச்சும் பேக்ரவுண்ட்லாம் ஓரமா எங்கேயாச்சும் ஏகே அந்த மாதிரி கத்துற மாதிரிலாம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ, நம்ம பண்ணுவோம். தெரிய வேணாம், ஆனா இருந்துட்டு போட்டு நான் சொல்லிக்கிறேன் பசங்கள்ட்டலாம், அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. பண்ண ப்ரோ, நம்மளாம் பாட்டே பண்ணலாம் ப்ரோ, அந்த மாதிரி ஜாலியா பேசின ஒரு விஷயம். நான் ஒரு ரேண்டமா ஒரு நாள் லைக் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு இருக்கும்போது கார்ல சும்மா ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கும்போது. இப்போ ஒருவேளை எழுதிட்டா என்ன மாதிரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கதையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பட் அந்த டைம்ல ஜிபியுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருந்தது. தலை இல்ல அஜித் சார் வந்து ஒரு ப்ராப்பர் வில்லன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னதுல 10 வாட்டி சொல்லி ரீடேக் போயிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம பேசிக்கலாம், நம்ம தலை கோச்சிக்க மாட்டாரு. சொல்லுங்க. சரி, சோ சார் வந்து வில்லன் ஷேட்ல இருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சுல, அதை மட்டுமே மைண்ட்ல வச்சு என்ன எழுதுனான்னு சொல்லி ஒரு 8 லைன் எழுதுனேன். அதை சும்மா அவருக்கு அமிச்சேன். ப்ரோ ஒருவேளை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அது அவங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாரு போல. அதுக்கப்புறம் ஜிவி சார் எல்லாம் பார்த்து அது என்ன நடந்துட்டு இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஓகே, சோ இதுதான் இது வரைக்கும். இப்போ ட்ரெய்லர் வருது ஒரு நாள், நான் ஜிபியு ட்ரெய்லர் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணி பாக்குறேன். அப்போ வந்து தலையோட என்ட்ரிலே என் வாய்ஸ். ஓகே ஓகே, உங்க வாய்ஸ் அது? ஆமா, பாடுனதும் நான். சரி சரி சரி, ஓகே. இப்போ நான் போன்ல அனுப்பிச்சதா அப்படியே வச்சிட்டாங்க? இல்ல அதுக்கு நடுவுல வந்து ஒரு ப்ராசஸ் நடந்தது. தலை நம்ம ரெக்கார்ட் பண்ணிப்போம் இதை வச்சு காமிக்கிறதுக்குன்னு சொல்லி ஏஷியர் சொன்னதுனால எப்படின்னா ப்ரோ ஒரு 15 லேயர்ஸ் ஆஃப் சாங் வாய்ஸ், ரொம்ப டீப்பா ரொம்ப ஹையா மிட் ரேஞ்சில்னு சொல்லி நிறைய கத்தி 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 பாடி ஒரு 15 ட்ராக் எண்டு. ஏஷியர் ஸ்மித் நான் சொன்னல, தலை வந்து ஒரு 20 ட்ராக். சோ எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு கோரஸ் ஃபீல்ல இருக்கணும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ் ஃபுல்லாவே நான் தான் எழுதினேன். ஓகே ஓகே, பாடினது வந்து நானும் ஏஷியர் சேர்ந்து அந்த இடத்துல வந்திருக்கு. சோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது படத்துல இருக்குமான்றதுலாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே ஐடியாவே இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதுல இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமோ நானே கேட்டேன், அது நல்லா இருக்குன்றதுனால வச்சிருக்காங்க. இப்போ முந்தானேத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அடுத்த நாள், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஏஷியர் கால் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி இன்சைட்ல இருந்து நல்ல
ரெஸ்பான்ஸ் அல்ல. ஓகே ஓகே. ஜிவி சார்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, ஆதிக் சார் சொன்னாங்க அவன் நல்லா எழுதுறான்டா சூப்பர்ரா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஏஷியர் மூலியமா எனக்கு தெரிய வந்தது. செம்ம ஹாப்பி. எத்தனையோ ஒரு ரூபா கூட வாங்கல அதுக்கு. என்னண்ணே 8 லைன் பாடிருக்கோம், நல்ல படத்துக்கு பாடிருப்போம், காசு இல்ல நீ சொல்லுங்க, நீங்களே யோசிச்சு அனுப்புறீங்கறீங்கல்ல, அதுக்காக வந்து சரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்களா, செட்டில் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். அதை பத்திலாம் எதுவுமே அதுல நான் இல்லவே இல்லை, அதெல்லாம் பேசிக்கவே இல்லைண்ணா. அது வந்து அதை பத்தி நானும் கேட்டுக்கல, அவங்களும் எதுவும் பேசிக்கல. எனக்கு அப்படி அவங்க சொன்னாலும் அது நோனா, குரல் இருந்தா போதும். ஆமா ப்ரோ, இது வந்து ஒரு 8 லைன் பாட்டு ப்ரோ. 8 லைன் வேர்ஸ், இது பாட்டு கிடையாது ப்ரோ. ஒரு பிஜில தலைக்கு இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு குட்டி 8 லைன் பிஜிஎம் ஸ்கோர்ல வந்ததுதான். ஓகே. ரணகாலத்துல குடுக்குற குடு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் வரும் பேட் பல்ல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்குன நொடி இல்ல சதறுது மொத்த வேர்ல்ட். அண்ட் இப்போ இந்த லைன்ஸ் எழுதிருக்கீங்கல்ல, அதுல செதுக்குன இடம் பல இடத்துல வந்து சரித்திரம் அப்படின்னீங்க, அது உண்மையாவே எந்த தாட்ல எழுதுனீங்க? இப்போ அஜித் சாருங்கிறப்போ ஒவ்வொரு ஒரு சரி இதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி ஒரு லைன் எழுதிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி என்ன லைன்லாம் கோர்த்தீங்க ப்ரோ? எழுதும் போதே வந்து தலைக்கு எழுதுறோம், தலை வந்து ஒரு ப்ராப்பர் வில்லனா இருக்காரு அப்படின்ற ஃபீல் வந்த உடனே வந்து படத்துல இருக்கிற பேரும் யூஸ் பண்ணிட்டா குட் பேட்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கலவையா பண்ணதுதான். சோ ரணகலத்துல அங்க நான் என்ன போட்டிருப்பேன்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற வார்த்தை ரணகலம் இல்ல. ஓகே ஓகே, அதான் நான் பார்த்தேன். தலை களத்துல குடுக்குற குடு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் ஒரு பேட்னு எழுதிருந்தேன். தலைன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால ரணகலத்துல மாறிடுச்சு. மறுபடி பக்கா வில்லன் ஷேடு அந்த மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் எழுதியிருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சில ஒரு 2 லைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துதான் இப்போ இருக்கிறதுலாம். ஓகே, ஒரு பாட்டு எழுதுறீங்கிறப்போ என்னென்னலாம் இன்புட்ஸ் எடுத்துப்பீங்க? இப்போ அஜித் சாருன்னு எடுக்கும்போது என்னென்ன மாதிரிலாம் இன்புட்ஸ் எடுத்துப்பீங்க? இப்போ வில்லன்கிறது வேற, ஆனா நீங்க சொன்ன லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா ஒரு ஹீரோட்டிக்கா தான் இருந்துச்சு. அப்படிங்கப்போ நீங்க என்னென்ன இன்புட்ஸ் எடுத்துப்பீங்க? இந்த மாதிரிலாம் இப்போ குட் பேட் அகில் எழுதிருக்காங்க ப்ராப்பர் வில்லனுக்கு எழுதுனது. அதுல வந்து பாசிட்டிவா ஒண்ணுமே இருக்காது. அப்பா இப்படி ஒரு வில்லனா அந்த திரும்ப சொல்லுங்க அந்த லைனை. ஃபர்ஸ்ட் 4 லைன் உங்களுக்கு ஓகே, செகண்ட் 4 லைன் சொல்லுங்க. செகண்ட் 4 லைன் தான் தியேட்டர்ல வரும். தியேட்டர்ல இருக்கிற ஒரு லைன் ஊக்கா இருக்கும், அழிக்கிற பொறுப்புல இருக்கிற காட் அப்படின்னு. அழிக்கிற பொறுப்பு இருக்கிற காட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கே ப்ரோ. அழிக்கிற பொறுப்புல இருக்கிற காட் யமன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க, நம்ம டீகோட் பண்ணுவோம். ரணகாலத்துல குடுக்குற குடுப்பனி குட்னு நினைக்கிற இன்னொரு முகம் ஒரு பேட். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரணகாலத்துல குடுக்கறத நீ குட்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா இன்னொரு முகம் இருக்கு, இன்னொரு ஃபேஸ் இருக்கு. குடுக்குற குடுப்புனா எப்படின்னா ப்ரோ, பா செம்ம குடுப்பு கொடுத்தான்டா அவன் ஏறி, இப்ப ஏறி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா செம்மையா கொடுத்தான் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தலை வந்து குடுக்குற குடுப்பை நீ வந்து குட்னு நினைக்கிற, ஆனா அது இன்னொரு முகம் இருக்கு அவருக்கு, அவர் வந்து பேடு. ஆமா. சோ பல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்குன நொடியில சதறுது மொத்த வேர்ல்டு. ஓகே, பல இடத்துல சரித்திரம் படிச்சிட்டாரு, கார் ரேசிங் அதெல்லாம். ஆமா, பல இடத்துல சரித்திரம் படிச்சாரு. ஓகே. சோ அவரோட லைஃப செதுக்கி இருக்காருல அந்த ஒரு செகண்ட்லும், அதை பார்த்து மொத்த உலகமே சதறுது. இப்படி ஒருத்தனா இருக்க முடியுமான்னு சொல்லி நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டாரு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய கட்டாயங்கள் இருக்கு, எனக்கு கார் ஓட்ட பிடிச்சிருக்கு, நான் போய் கார் ஓட்ட வரேன் இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் பண்ணதுல மொத்த வேர்ல்டே சதறுது அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு உன் சங்கதி தெரியும், நீ மூடு, எனக்கு உன்னை பத்திலாம் தெரியும், நீ மூடு, நான் யார் தெரியுமா, அழிக்கிற பொறுப்புல இருக்கிற காடு. ஓகே ஓகே. சோ நித்தம் யுத்தம் நடத்திட சித்தம் துடிக்குது, தப்பிக்க வழி இல்ல, இருந்தாலும் ஆனா ஓடிப்பாரு ஓடு. சோ அப்படியே பாடுங்க, நல்லா இருக்கு, அப்படியே டக்குன்னு பாடுங்க பாப்போம். ரணகாலத்துல குடுக்குற குடு பண்ணி குட்டுன்னு நினைக்கிற இன்னொரு முகம் வரும் பேட் பல்ல இடத்துல சரித்திரம் படைச்சவன் செதுக்குன நொடி இல்ல சதறுது மொத்த வேர்ல்ட். எனக்கு சங்கதி தெரியும், நீ மூடு, அழிக்கிற பொறுப்புல இருக்கிற காடு, நித்தம் யுத்தம் நடத்திட சித்தம் துடிக்குது, தப்பிக்க வழி இல்ல ஓடு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் வந்து இப்போ நீங்க வந்து ஸ்டோரி போட்டிருக்கீங்க, தோனிக்கு வந்து இந்த பாட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிருந்தீங்க, அது எப்படி ஃபீல் ஆச்சு? இப்போ இது இந்த வார்த்தைகளை வந்து பார்த்தா அவருக்கும் வந்து சூட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், சென்னையில தானே இருக்கீங்க. ஆமா ஆமா, எந்த பாட்டு வந்தாலும் எடுத்து ஒரு எடிட்ட போட்டுருவாங்க, அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆமா, அது ஒரு சந்தோஷம் தான். 2 லட்டு தின்ன ஆசையா ஃபீல் தான். எப்பவுமே ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த லெட்டர் வந்து எப்பவும் குப்பை தான் போகும், ஒரு பேப்பரை ஒன்று எழுத ஆரம்பிச்சா அது குப்பை தான் போகும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ தலை அப்படின்னு சொன்னோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து அடிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி என்ன லைன்லாம் எழுதி அடிச்சிங்க, சரி இது வேண்டாம்ப்பா, சரி இது வேண்டாம்ப்பா, இப்போ தலை சொன்னீங்க அது வேண்டாம், மற்றபடி வேற லைன்லாம் வந்து ஒன்று எழுதிட்டு இது நல்லா இருக்கு, இதோட கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 லைன் ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல. என்னன்னா ப்ரோ, இது வந்து நம்ம இப்போ ஒரு பாட்டு வருது, மெட்டு வருது, இந்த பீட்டுக்கு பாட போறோம், இந்த கதைக்கு பாட போறோம்னு தெரிஞ்சு நம்ம பாடும் போதுல அது எல்லாமே பண்ணுவோம். நீங்க சொல்ற இப்ப எல்லாமே நான் அப்படி பண்ணல, நான் சும்மா ரேண்டமா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஒரு லைன்ஸ் எழுதி அனுப்புறேன், அதுல இருந்து ஒரு 40% எடுத்துட்டு பேலன்ஸ் மாறுது ஒண்ணு.
சோ அந்த மாறினது அவங்க கேட்டு நான் மாத்தினது இதுல இன்னும் பெட்டரா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சோ நான் உருவாக்கும் போதே வந்து நான் ஒரு ஃபோர்ஸ்ல எழுதிட்டேன். பட் அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல, இந்த லைன்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரா போலாம், இன்னும் வெடியா போலாம்னு சொல்லி. அப்படி இப்போ நான் அப்படி நான் எழுதினதுலயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் ஒண்ணு இருக்கு. செகண்ட் வெர்ஸ்ல வரும், அது தியேட்டர்ல வரும். அது நீங்க பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த லைன். ஓகே ஓகே. அவரை வந்து தியேட்டர்ல வரும்னு ஏதாவது ஐடியா? இப்போ ஒரு ராப் வந்துச்சுல, இதோட ஒட்டியே வரும். அது இதோட ஒட்டியே தான் வரும். பட் வந்து அந்த பிஜிஎம் வந்து இங்க வந்து வரும் அப்படி மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு ஏத்தாப்புல ரெடியா இருக்கோம். புரியுது. என்னன்னா பிஜிஎம் வருமா அப்படின்றது தெரியாம ட்ரெய்லர் பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு கெஸ் பண்றேன். இப்ப லைன்ஸ் வச்சு நான் கெஸ் பண்ணணும்னா, தலை வந்து இப்படி நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா இந்த மாதிரி என்ன மாதிரி அழுத்தம். ஸோ மேபி தலை வந்து ரிவீல் ஆகிற சீன் ஆர் அவர் இப்படி ஒருத்தரா இருந்தாரு அந்த படத்துல ட்ரெய்லர்ல வரும்ல, ஏகே ஒரு ரெட் டிராகன் அந்த மாதிரிலாம். சோ அந்த மாதிரி அவரோட ரிவீலிங் சீன் இருக்கும்போது இருக்குமோ அப்படின்னு ஒரு நப்பாசை அங்க வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது பேக் ஷாட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இருந்தா மஜாவா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம ஆசைப்படுற தப்பு இல்லை. ஆசைகள் உண்மை என்னன்னா, எங்க வந்தாலுமே தலை ஃபேஸோட வந்துச்சுன்னா அது அந்த இடம் பிளாஸ்ட் தான். ஓகே. நீங்க தலை ஃபேனா இல்ல? ப்ரோ நான் தலைவர் ஃபேன். ஓகே. ஆஃப்டர் பேட்டை விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தலைவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆப்வியஸா எல்லாருமே பிடிக்கும். ஆஃப்டர் பேட்டை தான் உங்களுக்கு விவரமே தெரிஞ்சா? இல்ல ப்ரோ எல்லாருமே ரஜினி ஃபேன். ஓகே. இது ஒத்துக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா எல்லாருமே ரஜினி. தளபதி பிடிச்சாலும் சரி, தலைவர் எந்த ஃபேன் சொல்லிக்கிட்டாலும் சரி, எல்லாருமே இயற்கையா நம்ம எல்லாருமே ரஜினி ஃபேன். அதை நான் உணர்றதுக்கு எனக்கு பேட்டை எடுத்துச்சு. ஓகே. ரைட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இப்போ அண்ணா வந்து அவர் ஃபேனா இருக்காங்கன்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்கள பத்தி ப்ரோ யாரை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க அவங்க ஃபேன் ஆயிடுவீங்க. ஏன்னா அவங்கள பத்தி அதிகமா தெரிய ஆரம்பிக்க ஃபேன்ஸ் ஆயிடும். சோ அப்படி நிறைய பேரோட ஃபேனா நான் நிறைய டைம் பீரியட்ல இருந்திருக்கேன். ஆமா, இப்போ தலைவர் ஃபேனா இருக்கேன். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இது ஒரு வேலை நடந்துருச்சுன்னா லிரிக்ஸ் எழுதுறீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி நான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆக்டர் சொல்லுவேன். நீங்க ஒரு வேலை மாதிரி டக்குன்னு போன் எடுத்து டக்குன்னு ஒரு லிரிக்ஸ் எழுதணும். இப்போ டாஸ்க் தான் அது. ஓகேங்களா? ஓகே. இப்போ விஜய் சார் ஓகேங்களா, இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி வச்சுக்கோங்க, அதுக்கு எந்த மாதிரி ஒரு 4 லைன் டப்பு போடுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது, பண்ணவே மாட்டேங்குது. ஏன் ப்ரோ உங்க நம்பி எவ்வளவு நான் பிக் பாஸ்ல பாத்திருக்கேன், நீங்க ஸ்பாட்ல வந்து போடுவீங்க. இதெல்லாம் கட்டா. ஆனா இப்போ நீ சொன்னீங்க ரஜினி பயங்கரமான ஃபேன்னா, ரஜினி சாருக்காக ஏதாவது லிரிக்ஸா எழுதிச்சிருப்பீங்களே, மேபி இதை பார்த்துட்டு வாங்க அடுத்த ஜெயிலர் படத்துக்கு எழுதான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அதுக்காக கேட்கிறேன். ஒரு 4 லைன் இருந்துச்சுன்னா எழுதிடலாம் ப்ரோ. ஆமா, ஒரு 4 லைன் இப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, சொல்லவே மாட்டேங்க, லிரிக்ஸ் வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு. அண்ட் வந்து இப்போ ஜீவபிரகாஷ் அவங்க ஏதாவது பேசினாரா? பேசி வந்து பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ. டைரக்டா நான் என்கிட்ட பேசல படத்துக்காக. பிக் பாஸ் இருந்து அந்த டைம் ஒரு வாட்டி எனக்கு ஒரு மூலியமா கான்டாக்ட் கிடைச்சது. நான் அப்ப பேசினேன், விஷ் பண்ணாங்க. பட் இதுக்காக இன்னும் பேசல. மேபி இனிமே ட்ரெய்லர் காலையில தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே இந்த மாதிரி லைக் செம்ம ரெஸ்பான்ஸ் ப்ரோ, அங்க வந்து ரொம்ப நல்லா அப்ரிஷியேட், அதுவே போதுமே ப்ரோ. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணிருக்கான், அவன் சூப்பரா நல்லா பண்ணிருக்கான்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கன்வே பண்ணிட்டுன்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. வாய்ப்பு கிடைக்கிறப்போ சீக்கிரமா மீட் பண்ணிடுங்க. நீ சொன்னீங்க ஹிப்ஹாப் ஆதி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, அதுல வந்து உங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து ஈர்த்துருச்சு அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? அந்த பாட்டை பாடி வர காட்டுங்களுக்கா? நிறைய பாட்டு இருக்கு. நான் வந்து ஆதினாவோட ஹார்ட் கோர் ஃபேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே பிடிச்சதுதான். பட் போகட்டும் போன்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு ப்ரோ. பழசு பாட்டு. நான் ஒரு ஏலியன் ஒரு ஆல்பம் இருக்கு. அந்த ஆல்பம்ல எல்லாமே பிளாஸ்டா இருக்கும், எல்லாமே ஒரு ஏலியன் எழுதுன மாதிரி தான் இருக்கும். அது போகட்டும் போன்னு அதுல ஒரு சாங் இருக்கு, ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு அதுல. ஸோ அந்த சாங் வந்து அதுல ஒரு 4 லைன் நான் உங்களுக்கு வேணா பாடி காட்டுறேன். ஓகே, யோசிச்சுக்கிறேன், மறந்துச்சுல. தம்பு குடுக்கறா அப்படியே போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, சும்மா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த வாட்டி மட்டும் இந்த கலாட்டா வந்து நிக்சனின் கஷ்டங்கள். நிக்சன் அப்பெல்லாம் வரவே கூடாது ப்ரோ. நம்ம வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், செம்மையா ஒண்ணு பண்ணிருக்கோம், என்ஜாய் பண்றான்டா, அப்படிதான் இருக்கணும். நான் சேர்த்த சொத்து எல்லாம் என் நட்பு, பணம் மட்டும் போதாது போ நெஞ்சே போ, பணம் சேர்த்த பின்னால் பொருள் சேர்த்த பின்னால் தனியாகி போனால் ஏதின்பமோ. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.